தமிழ்நாடு அப்படிங்கிறத கடகராசியில குறிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான சூழல்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு சரியா இல்லை சில விஷயங்கள்ல 2025 பொறுத்த அளவுக்கு. எல்லா ஜோசியக்காரங்களும் இருந்தாங்க, ஆனா கொரோனா பத்தி யாருமே வாய் திறக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல பாருங்க 5 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசியில இருந்தது. உயிர்கள் போகுங்கிறது எழுதப்பட்டதுதான். ஆனா என்ன மாதிரியான வகையில வந்ததுங்கிறதா புதிய ரோகத்துல நம்ம வைரஸ் அப்படிங்கிற தன்மையில பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு விஷயம் 2025லயும் நடக்க போது குறிச்சு வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் அரசியல் நிலை பொறுத்த அளவுக்கு கேட்டீங்க அப்படின்னா 2025 பொறுத்த அளவுக்கு இந்த ஆருடத்தை அடிப்படையா வச்சு பாக்குறப்ப நிறைய தலைவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்கு. இதை நான் மேம்போக்கா சொல்லல. அரசியலுக்கு புதிதாக வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல்நலன்ல முக்கியமா அக்கறை காட்டணும். அது மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கக்கூடிய வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு என்ன, இன்னைக்கு நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கு மனிதன் தான் காரணமா, மனிதனுடைய ஆற்றல் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோடு ஏன் ஒன்றிணைய மாட்டேங்குது, இந்த விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே நான் தொடர்ந்து காணொலிகள்ல சொல்லி வர்றது என்னன்னா, மனிதனும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. பிரபஞ்சமும் மனிதனும் ஒண்ணுங்கிறத எப்படி நாம சோதிக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடலில் இருக்கக்கூடிய மீன் கிட்ட போயிட்டு நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா கடலுக்குள்ளதான் இருக்கிறங்கிற விஷயம் அந்த மீனுக்கு தெரியாது. நீருக்கு ஏங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த மீன் அதுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாக தான் நாம இருக்கிறோங்கிறத உணராமையே நம்முடைய வாழ்நாட்கள்ல பாதி நாட்களை வீணடிச்சிடும். பிரபஞ்சமும் நானும் ஒண்ணுங்கிறத எப்படிங்க நம்புறது அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் காம்ப்ளெக்ஸான விஷயங்களா இருக்கும். அதாவது கேட்டீங்கன்னா நிறைய நுட்பங்களை கொண்டு இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி மனிதனுடைய உடல் எடுத்துக்கோங்க, எவ்வளவு நுட்பமான உடல் அமைப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட 900 கார்பன், அதை கொண்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கார்பனை கொண்டு 900 பென்சில்கள் செய்யலாமா? அப்படிப்பட்ட கார்பன் சக்தியை உள்ளடக்கியது நம்முடைய மனித உடல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் யூனிவர்ஸ்ல இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்முடைய பாடியிலையும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உலகம் அப்படிங்கிறது நீரினால் சூழப்பட்டு இருக்கும். அதே மாதிரிதான் மனிதனுடைய உடலில் 75% மேலாக நீர் அமைப்பினால இருக்கும். இதுவும் கூட எங்களுக்கு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தலைங்க, இதுவும் கூட எங்களுக்கு பெரிய தாக்கமா இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சிக்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவை எடுத்து அதனுடைய ஜீனோமை ரிசர்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 13 to 30 ஆண்டுகள் ஆகுமா. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான மனிதன் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இதே மாதிரியான அமைப்புகளை கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதனும் பிரபஞ்சமும் ஒண்ணு. நான் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நான் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்துருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்முடைய எண்ண அலைகளை உயர்த்தி நமக்கு தேவையான விஷயத்த இருந்த இடத்துல இருந்தே உழைப்பு மற்றும் எண்ண அலைகள் இந்த ரெண்டும் சேரக்கூடிய நேரத்துல நமக்கான வெற்றிகளை வாழ்க்கையில் ஈட்ட முடியும். அதுதான் பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளாக கிரகிக்கிறது. சித்தர்களும் கூட அதை தானே சொன்னாங்க, அண்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அறிவான சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அண்ட பிண்ட தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மரபு சொல்லி வைத்தது. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பாருங்களேன், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, இதுதான் பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தினால் ஆனது. இந்த பிரபஞ்சத்துல இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்கும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த 5ஐயும் சார்ந்த வழிபாட்டு முறைகள் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 5ஐயும் சார்ந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்னும் சொல்லணும்னா தமிழருடைய வழிபாட்டுல, பழந்தமிழ் வழிபாட்டுல இருந்து இன்னைக்கு வரையும் பாருங்க, இந்த பஞ்சபூத மரபை சார்ந்ததாகவே இருக்கும். இந்த பஞ்சபூத மரபுகள் அப்படிங்கிறது வெளியில் மட்டும் இல்லை, பிரபஞ்சத்துல மட்டும் இல்லை, நம்ம உடல்லையும் இருக்கு. உடல்லையுமே இந்த பஞ்சபூத தத்துவத்திற்கான அடிப்படை நம்முடைய உடல் தான். இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு நல்லா பாருங்களேன், இன்னைக்கு நடக்கக்கூடிய இயற்கை சம்பவங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பார்க்கிறப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, மனிதன் இயற்கையை மதிக்காம போனதற்கான ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் தேவையோ தனக்கான பாதையை உருவாக்குறேன்னு சொல்லி காட்டு அளிக்கிறது, அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாதோ அங்கெல்லாம் வீட்டை கட்டிடுறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு எப்ப மனிதன் இயற்கையிலிருந்து மாறுபடுகிறானோ அவன் இயற்கையுடைய சீற்றத்தை அனுபவித்தே ஆகணுங்கிறது தான் பிரபஞ்ச விதி.
அப்படி இருக்கிறப்ப இயற்கையை மீறி மனிதன் நடந்து கொள்ளும் போதெல்லாம் இயற்கை தன்னுடைய சீற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு ஆற்றல் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இது இன்னொரு வகையில சிந்திச்சு பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே கேட்கிறாங்க என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை எவ்வளவு ஒரு புனிதமான ஸ்தலம், அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இத்தனை உயிர்கள் போயிருக்கே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நிறைய நபர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான தலம் அது ஒரு நெருப்புக்கான தலம் அப்படின்னு சொல்றோம். இறைவனே அழலுருவாக நின்ற நாயகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இன்னும் சொல்லணும்னா இறைவன் மலையாக இருந்து அருள் புரியக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை என்பது நினைத்தால் முக்தி அருளக்கூடிய திருத்தலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலத்துல இப்ப ஒரு சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. அங்க ஏற்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஆருட ரீதியாகவும் இதை நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பொருத்திக்கலாம் அப்படின்னா, மீன ராசி பொறுத்தளவுக்கு ஒரு கடலுக்குரிய ராசி அப்படின்னு சொல்லலாம், ஒரு நீருக்கான ராசி. அந்த ராசியில ராகு இருக்கிறார். ராகு பொதுவாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ராசியில இருந்தாலும் அவருக்கு சொந்த வீடெல்லாம் கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடு மாதிரியே பாவிக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராகு. அவர் என்ன பண்ணுவார், சும்மாவே பூம் பண்ணுவார். ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறது தான் ராகுனுடைய தன்மை. இன்னைக்கு மீன ராசி அப்படிங்கிறது நீருக்குரிய ராசியா இருக்கிற காரணத்தினால அங்க போய் நீரு நாள் அழிவுகளை உருவாக்குறார். இது மட்டும்தான் காரணமாங்க அப்படின்னு கேட்டா அது இல்லைங்க. மீனத்திலிருந்து 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகம். அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசத்துல இருக்கிறார். செவ்வாய் தான் நிலத்திற்குரிய அதிபதி. அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசத்துல இருக்கிறதுனால நிலச்சரிவுகள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏங்க நீங்க முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா, முன்னாடியே இதெல்லாம் பஞ்சாங்கத்துல சொல்லி தான் இருக்கிறோம். அதற்கான விளைவுகளை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆரோட ரீதியா பாக்குறப்ப அங்கிருந்து செவ்வாயினுடைய பார்வை சனியின் மேல விழுகுது. இப்படியான ஒரு விஷயமும் ராகுனுடைய தன்மையினாலதான் இந்த நிலச்சரிவுகள், மழை, வெள்ளம் அப்படிங்கிற பாதிப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா 5-5-5 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். மீனத்திலிருந்து 5 கடகம், கடகத்திலிருந்து 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் வரும். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த மூன்றும் சம்பந்தப்படுறதுனால, இன்னொன்னு சனியினுடைய நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா ராகுவும், ராகுனுடைய நட்சத்திரத்திலும் சனியும், இந்த நட்சத்திர பரிவர்த்தனையும் ஒரு வகையில காரணம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆறுடத்துக்கு ரிலேட்டடா நம்ம பாக்குறப்ப இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கு. ஆனா உண்மையான காரணம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஆறுடத்தை செயலாக்குறது எது அப்படின்னா மனிதனுடைய செயல் தான். எப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை எல்லாம் அழித்து விட்டு மனிதன் மட்டும் எப்படி வாழ முடியுங்க? யோசிச்சு பாருங்க. இப்படியான தன்மை போச்சுன்னா ஒரு அழகான கவிதைகளை சொல்லி வச்சாங்க. நீருக்கு நீண்ட வரிசை வரலாம், ஆக்சிஜனுக்கு அடிதடி வரலாம், தங்கத்தையும் மிஞ்சி தண்ணீர் விலை போகலாம், மனிதன் மழைக்காக மண்டியிட்டு ஒப்பாரி வைக்கலாம். இந்த இதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு? ஏன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை மனிதன் மதிக்காம இருக்கக்கூடிய காரணம் தான். இயற்கையை நேசித்த மனிதன், என்னைக்குமே இயற்கையை போற்றக்கூடிய மனிதன் உயர்வாக வாழ முடியும். இயற்கையை மறுத்து விட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக காட்ட நாட்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்துல தான் இயற்கையை அழிக்க அந்த மனித இனம் அப்படிங்கிறது அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயத்தை யோசிக்கிறப்ப இதையும் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தாக வேண்டிய அவசியம் இருக்கு. இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது, இயற்கைக்கு என்ன நம்ம மேல என்ன அவ்வளவு பெரிய வெறுப்பா என்ன சொல்லுங்க? அதெல்லாம் கிடையாது. இயற்கையை நேசித்த எந்த ஒரு சமூகமும் வீணா போகாது. இயற்கையை நேசிக்காமல் இயற்கையை பழிக்கக்கூடிய சமூகமாகவும் இயற்கையை சேதப்படுத்தக்கூடிய மனிதத்தன்மைக்கும் இந்த தவறுகள் அப்படிங்கிறதும் இந்த தண்டனைகள் அப்படிங்கிறதும் பிரபஞ்சம் கொடுக்கதாங்க செய்யும். ஏன்னா பிரபஞ்சத்துடைய பொது விதியே என்ன அப்படின்னா, நாம் பிறரால் நேசிக்கப்படுவதும் நாம் பிறரை நேசிக்கிறது தான் பிரபஞ்சத்துடைய விதி. அப்படி இருக்கிறப்ப நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு எதிராக நம்ம செயல்படுறப்ப இந்த மாதிரியான இடர்களை மனிதர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு அடுத்து பாக்குறப்ப இது எப்பதாங்க தீர்வு, இது சரியாகுமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ஆருடம். இந்த ஆருடத்தை ஏன் பிரபஞ்சத்தோட பொருத்தி பார்க்கணும்னா, ஆருடத்தை என்னுடைய பார்வையில பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆருடம் என்பது பிரபஞ்சத்தினுடைய ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய வானிலை ரிப்போர்ட் மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஏத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ரிப்போர்ட் தான் ஆருடம். அதுவும் சொல்லணும்னா பஞ்சாங்கம் மாதிரியான விஷயங்கள். நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான செயல்கள் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. நமக்கான நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நடந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பாக்குறப்ப இது சரியா இருந்ததே அப்படின்னு. இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருமே கொரோனாவை சொல்லலையேங்க, எல்லா ஜோசியக்காரங்களும் இருந்தாங்க, ஆனா கொரோனா பத்தி யாருமே வாய் திறக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல பாருங்க 5 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசியில இருந்தது. இது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கொடிய நோயினால் உயிர்கள் போகுங்கிறது எழுதப்பட்டதுதான். ஆனா என்ன மாதிரியான வகையில வந்ததுங்கிறதான் புதிய ரோகத்துல நம்ம வைரஸ் அப்படிங்கிற தன்மையில பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு விஷயம் 2025லயும் நடக்க போது. குறிச்சு வச்சுக்கோங்க. மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும்
மனித குலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரியாக 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மீன ராசியில நடக்க போது இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா மனிதனுக்கு அடுத்தடுத்த அழிவுகள்ல இந்த 2025 இருக்கும். என்னங்க 2025 ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கணும், இந்த பிரபஞ்சத்தோட நம்மளை பொருத்திக்கணும்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது 6 இடத்தில் உள்ளது. இதை எப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்முடைய எண்ண அலைகளை என்னைக்குமே உயர்வா வச்சுக்கோங்க. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, தனி மனிதனுடைய விரக்தி நிலைக்கு கொண்டு போகுங்க. தனி மனிதனுடைய விரக்தி அப்படின்னு கேட்டா, எதுக்கு நாங்க வாழ்றோம், இந்த வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தற்கொலை முடிவுகளுக்கு மனிதர்கள் வருவாங்க. இதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. நான் தான் பிரபஞ்சம் அப்படிங்கறத நீங்க உணர ஆரம்பிச்சு உங்களுடைய எண்ண ஆற்றலை மேம்படுத்தணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய உடல்நலன்ல மிகப்பெரிய அக்கறை காட்டணும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் 2025க்கு தயாராகுங்க. டிசம்பர்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறத கடகராசியில குறிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான சூழல்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு சரியா இல்லை. சில விஷயங்கள்ல 2025 பொறுத்த அளவுக்கு இங்க குருவினுடைய தன்மையும் பார்க்கிறோம், ராகு கேதுனுடைய அடுத்த கட்ட பயிற்சியை பார்க்கிறோம், சனி பயிற்சி பார்க்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப இந்த மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா மனிதர்களும் இருக்கணும். விட்டு கொடுத்து போற எந்த ஒரு உறவுகளும் கெட்டு போறது இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. பணியிட சூழல்ல பெரிய அளவுக்கான எந்த ஒரு எதிர்ப்புகளையும் யாரும் சம்பாரிச்சுக்காதீங்க. வீடுகள்ல விட்டு கொடுத்து போங்க. பெரியவங்க கிட்ட ரொம்ப பெரிய வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல் நிலை பொறுத்த அளவுக்கு கேட்டீங்க அப்படின்னா, 2025 பொறுத்த அளவுக்கு இந்த ஆருடத்தை அடிப்படையா வச்சு பாக்குறப்ப நிறைய தலைவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து இருக்கு. இதை நான் மேம்போக்கா சொல்லல. இந்த வகையால இன்னொரு நமக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து அப்படிங்கறத நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தமிழ் முருக மாநாடு நடந்தது. அதுக்கப்புறம் குன்றக்குடியில இருக்கக்கூடிய யானை சுப்புலட்சுமியினுடைய மரணம், அதுவும் தீ காயப்பட்டு ஒரு கோவில் யானை இறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி நேர்ந்தது அப்படின்னா, ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு யானை இறக்குது அப்படின்னா அரசர்களுக்கு ஆபத்து அப்படின்னு முற்காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மக்களாட்சி முறையில் இருக்கிறனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த தலைவர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த யானைகள் குறித்த சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திருச்செந்தூர் கோவில் யானை சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரி யானை சம்பவங்கள் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அரசுக்கு ஆபத்து, அரசனுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அதையும் கடந்து இந்த 2025 பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் நலத்துல, அதுவும் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அரசியலுக்கு புதிதாக வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல்நலன்ல முக்கியமா அக்கறை காட்டணும். அது மட்டும் இல்ல, இது யாருக்குங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே அந்த வளர்ச்சியை கொடுத்துறாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா உடல் நலன்ல ரொம்ப பெரிய அக்கறை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஆன்மீக பெரியவர்கள், இந்த மண்ணே ரொம்ப உயர்வா நினைக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களுடைய உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, மடத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மடாதிபதிகள், இவங்களுக்கான பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் வரும். அதே மாதிரி அவங்களுடைய உயிருக்கும் கூட சில தன்மைகள்ல பாத்தீங்கன்னா ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஓவராலா பாக்குறப்ப அதே மாதிரி மக்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் எப்படி நாம இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் தங்களுடைய எண்ண அலைகளை உயர்வா வச்சுக்கிட்டு, நாம தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய எண்ண அலைகள் மூலம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும், நான் நிறைய விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில சந்திக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்மறையான எண்ணங்களை பிரபஞ்சத்தோடு கடத்திக்கிட்டே இருங்க. அப்படி கடத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா சேருங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள்லாம் பார்த்தாச்சு. நல்ல முறைன்னு பார்த்தா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2025 அவர்கள் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளைச்சல் நல்லா இருக்கும். காய்கறி விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் ரொம்ப மேம்பாடு சந்திக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பாக்குறப்ப இயந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இளைஞர்களுக்கு உரிய காலமாக இந்த 2025 இருக்கும். நிறைய கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இறங்கி பண்ணுங்க. உங்களுடைய எண்ண அலைகளோடு இந்த பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாக்குறப்ப குருவினுடைய சஞ்சாரம் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். ஆனா இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரங்கள் சில விஷயங்களை மாத்தி அமைக்கலாம்.
ஆருடத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கான்னு கேட்டா பிரபஞ்சத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆருடம். அப்படிங்கிறப்ப இது எவ்வளவோ இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய எண்ண அலைகளை உயர்வாக வைத்துக் கொள்ளும் போது, இந்த பிரபஞ்சத்தோடு நாம் பேச துணியும் போது பிரபஞ்சம் நம்மிடம் பேச ஆரம்பிக்குது. அப்படி பேசக்கூடிய விஷயத்துல எப்படி பேசணும், என்ன ஏது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து காணொலிகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையில இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருக்க வேண்டிய ஆண்டு தான் 2025ஆம் ஆண்டு.